எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு ராஜநிலை டிவி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவில் ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் 26/6/2026 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், பரவ ஆண்டு ஆனி மாதம் 12ஆம் நாள். இன்றைய நாளில் காண நல்ல நேரங்களை பார்ப்போம். காலை 9 மணி 30 நிமிடம் முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் 12 மணி 30 நிமிடம் முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. குளிகை 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய திதி துவாதசி திதி. இன்று யோகம் 2 மணி 24 நிமிடம் வரை சித்தம், பின்பு சாத்திய நாம யோகம். இன்றைய கரணம் 11 மணி 45 நிமிடம் வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. மீனராசிக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் குரு, சுக்கிரன், புதன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது வெள்ளிக்கிழமையில ஆனி மாசத்துல நம்ம சொல்ற ஒரே விஷயம் என்னதான், மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பை தரும். அந்த வழிபாடு நம்ம மேற்கொள்ள ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. அது மகாலட்சுமினா என்னென்ன நாள்ல பண்ணணும் அப்படின்னா, இந்த பூரட்டாதி குருவின் நட்சத்திர நாள்ல பண்ணலாம், சுக்கிரன் நட்சத்திர நாள்ல பண்ணலாம். இது ரெண்டுமே நமக்கு வரவை கூட்டி கொடுக்கின்ற நாளாக இருக்கிறது. இப்போ குருவின் நட்சத்திரம்னா இன்னைக்கு விசாக நட்சத்திரம், சந்திரன் துலாத்துல பயணம் பண்றாரு. இந்த நாள்ல மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். சுக்கிரனோட வீடு துலாம், அங்க சுக்கிரன் எங்க இருக்கிறாருன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த நாளில் அந்த நட்சத்திரத்தை நாம் தொடும் பொழுது, ஒரு விதமான பூஜைகள் செய்யும் பொழுது நமக்கு உண்மையான பொருளாதாரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். பொருளாதார தடையிலிருந்து விடுதலை கிடைக்கும். மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும், சந்தோஷமாகவும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசி பலனுக்கு போலாம். காலபுருஷ தத்துவத்தின் கதாநாயகன் முதல் ராசி அப்படின் போது மேஷராசிக்காரர்கள். இந்த மேஷராசிக்காரர்கள் பத்தி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற கோச்சார நிலவரங்கள் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு பங்கு இருக்கிறது, அதை மேலும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுல அவங்களே குறியா இருப்பாங்க. எல்லாமும் நம்மளால முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவங்க தான் அவங்க, முடியாதுன்னு நினைக்கிறவங்களே கிடையாது. அந்த முடியும் என்று சொல்வதிலே சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கவனமும் எச்சரிக்கையும் இருந்தால் ஏமாற்றத்தை தவிர்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். வாழ்க்கையை மாற்றும் சக்தி சொல்றேன்னா 2 சக்தி இருக்கு. ரோக நட்சத்திரக்காரங்க ரோக நட்சத்திர நாள்ல வரவை அதிகரிக்கிறது, வரவை ஆரம்பிப்பது, இது எல்லாமே அவங்களுக்கு பிளஸ் கொடுக்கும். அப்ப இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அற்புதமான நாளாகத்தான் இந்த நாள் தெரிகிறது. உங்கள் வாழ்வு மலர்கின்ற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் எல்லா வகையான ஏற்றங்களும் கிடைக்க பெற்றாலுமே மனம் அமைதி இல்லாமல் இருக்கும். பொதுவா இந்த மிருகத்திரு நட்சத்திரக்காரங்க எந்த வகையிலையும் பதட்டம் தான். கிடைச்சாலும் பதட்டம், கிடைக்கலனாலும் பதட்டம். திருவாதிரையும் அப்படிதான். எல்லாமே இறை தத்துவத்தோடவே பேசிப்பாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க வர்றதை அப்படியே கேட்ச் பண்ணி வச்சு சந்தோஷமா அனுபவிக்கணும்னு தோணாது. எல்லாமே சாந்தமற்ற மனநிலை, சஞ்சலமான மனநிலையில வாழக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்குது. ஏன்னா சூரியனின் பயணம் இருக்கும் வரையில், இப்போ சூரியன் பயணம் அங்க இருந்தா என்ன பண்ணுதுன்னா குழப்ப மனநிலை கொண்டு போகுது, உடல் உஷ்ணத்தன்மை கொண்டு போகுது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்குது. இல்லை அக்கம் பக்க வீட்டுல இருந்து நான் தான் அப்படின்ற நம்ம எல்லையை நிர்ணயிக்கக்கூடிய அளவில் இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். யார் எப்படி போனாலும் நம்ம நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துக்கு வரும்போது, சாந்தமும் அமைதியும் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த நாள்ல சிறப்புகள் நடக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் புதனோட சேர்க்கை அப்படிங்கிற போது எல்லையில்லாத பயத்துக்கு போய் நிற்பீங்க. நமக்கு ஏதோ ஒன்று நடந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு போய் நிற்பீங்க. எந்த வயதினராக இருந்தாலும் சரி,
படிப்புல கவனம் பண்ண முடியலையோ, அல்லது புதிய இடத்துக்கு போயிட்டோமோ, புதிய வேலை வாய்ப்புகள் வருது அப்படிங்கிற பயம் மேலோங்கி மறைகின்ற நாளாக இருக்கிறது. சிம்மராசி என்பவர்களுக்கு இதனால சிறப்பு. தடைகள் விலகும், அடிச்சு தூள் பண்ணலாம் சாமி. மகம் பூரம் இதெல்லாமே புதிய முயற்சி யாவுமே வெற்றி பெறும். அப்படிப்பட்ட அற்புதமான கிரக சேர்க்கையில் இருக்கீங்க. சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு செலவுகள் மேலோகின்ற அமைப்பு. உற்றார்களுடன் செலவு, பொது சொந்த பந்தங்கள் சேரும். எல்லா நடைமுறையிலும் நீங்க வெற்றி பெறுவீங்க. மருத்துவ செலவு உண்டு, கவனமா இருங்க. துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சந்திரனின் பயணம் அப்படிங்கிறது ஒரு விதமான வெற்றி தான். இருந்தாலுமே மன உறுதி இல்லாமல் இருப்பது, தனக்கு ஏதாவது நடந்துருமோ, தன்னை சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிற மனக்குழப்பமே உண்டு. அந்த குழப்பங்கள் மறைய வேண்டும் என்றால் இன்றைய நாளில் அன்னையின் வழிபாடு மேற்கொள்ளும் போது உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் கிடைக்க பெறும், வெற்றியும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பேராசைப்படக்கூடிய நாளாக இருக்கிறது. எல்லாம் நடந்துடணும், இது நடந்தா பார்த்தாது அது நடக்கணும், அது நடந்தா பார்த்தா இது நடக்கணும்னு சொல்லி திரும்ப திரும்ப சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்புகள் வருகின்ற நாளாக இருக்கிறது. புரியுதுங்களா? தூக்கம் இல்லாம கூட இருப்பீங்க. நம்ம நினைச்சு நடத்தி காட்டணும்னு நினைப்பீங்க. அனுஷமாகட்டும், விசாகமாகட்டும், கேட்டையாகட்டும், ரெண்டு பேருமே இந்த 3 நட்சத்திரமும் அதை பொறுத்தவரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா ராசி அதிபதி நேரடியா 7ஆம் இடத்தில் பயணம்ங்கிறது ரொம்ப சிறப்பு. அவரின் பார்வை பெறுவது சிறப்பு. புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவீர்கள். குருவின் பார்வை இருக்கிறதும் மிகப்பெரிய யோகமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் ஆதாயம் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. மூலம் போராடம் எல்லா ஆதாரங்களும் செயல்களும் வெற்றியை கொடுக்கின்ற அமைப்புல தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்களும் உண்டு, மகிழ்ச்சிகளும் உண்டு. எல்லா வகையிலுமே தனுசுவை பொறுத்தவரையிலும் ஆதாயம் இல்லாமல் ஒரு விஷயம் செய்ய மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு ஆதாயமான நாள். அதுவும் இல்லாம கிரகங்கள் தன்னோட தன்மையிலிருந்து வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். யாரையும் ரகச்சிக்க தேவையில்லை, யாருக்கிட்டையும் தப்பான விஷயங்கள் பேச தேவையில்லை. உங்களால முடியும்னா முடியும் செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அதை விட்டுட்டு நீங்க மற்றவங்க மேல குறை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை உங்கள் பக்கமே திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமும் எச்சரிக்கையும் இருப்பது சிறப்பை தரும். மகர ராசி என்பவர்களுக்கு இதனால சிறப்பான நாள். லாபங்கள் கூடும், ஒரு பேர் பெறுவீங்க. ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு வேலைக்கு அங்கீகரிக்கப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வெற்றி. நீங்க எக்ஸாம் செய்தீங்கன்னா எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவீங்க. போட்டித் தேர்வுகள்லாம் பாஸ், உங்களை மிஞ்சவே முடியாது அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த நாளில் இருக்கிறது. வெற்றியும் பெறுவீர்கள், மகிழ்ச்சியும் உண்டு. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இதனால ரொம்ப சரியான நாளா இல்லை. சந்திராஷ்டிரம் உண்டு, வரவுகள்லாம் வந்துடும், அப்படியே கொண்டு போயிருவீங்க. திரட்டாதி, ரேவதி இவங்கெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே பேலன்ஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிற நாளாகத்தானே இருக்கிறது. எப்படி இருந்த போதிலும் வரவுகள் வந்தாலுமே வார்த்தைகளை கவனமா இருக்கிறது சிறப்பை தரும். இந்த நாளை பொறுத்தவரையில் சந்திராஷ்டிரம் நீடிக்கிறது. புதிய முயற்சியில் இறங்க வேண்டாம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.